மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது விந்து முந்துதல் அல்லது ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷனை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஹோமோனிலே ஏற்படுகின்ற சமநிலை அற்ற தன்மை, அதாவது ஹோமோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்லுவோம். ஹோமோனல் இம்பேலன்ஸ் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் ஹைப்போகொனாடிசம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த விதைப்பையிலே இருந்து வருகின்ற இந்த டெஸ்டெஸ்டரோனினுடைய ஹோமோனினுடைய குறைபாடு. இது இப்போது சாதாரணமாக பார்க்கப்படுகிற விடயமாக இருக்கின்றது. ஏன் இந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகிற ஹோமோன் தான் ஆண்களுக்குரிய ஹோமோன். ஆண்களுக்கு மீசை வளருவதோ அல்லது ஆண்களுடைய குரல் தடிப்பாவதோ அல்லது அதாவது ஆண் குறிப்பகுதியிலே மயிர் வளர்வதோ அல்லது கமக்கட்டிலே மயிர் வளர்வது அல்லது ஆண்களுக்குரிய அந்த தசை வளர்ச்சி, ஆண்களுக்குரிய அந்த உட்கிரகம் எல்லாமே கொடுப்பது இந்த டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன். எனவே ஆண் தன்மைக்கு முக்கியமான அவசியமான ஹோமோன் இந்த டெஸ்டெஸ்டரோன். எனவே இந்த டெஸ்டெஸ்டரோன் ஆனது எங்களுடைய இந்த விதைப்பையில இருக்கின்ற சிறு சிறு நாளங்களின் மூலமாக சுரக்கப்பட்டு எங்களுடைய இரத்தத்திலே இந்த டெஸ்டெஸ்டரோன் ஆனது கலக்கப்படுகிறது. ஏதோ ஒரு காரணமாக இந்த டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் அல்லது ஹைப்போகொனாடிசம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்களிலே நாங்கள் இந்த MMR எனப்படுகிற ஊசி மருந்தை நாங்கள் ஊற்றுவது இல்லை, குத்துவதே இல்லை. MMR என்ற ஊசி மருந்து மம்ஸ், ருபெல்லா, மீசல்ஸ், ருபெல்லா, அதாவது கூவைக்கட்டு, சின்னமுத்து, ஜெர்மன் சின்னமுத்து, இந்த மூன்றுக்குரிய தடுப்பு மருந்துகள் இப்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு 9 மாதத்திலும் அல்லது 1 வருடத்தில், அடுத்து 15 மாதத்திலும், அப்புறம் 3 வருடங்களிலும் இந்த தடுப்பு மருந்து கொடுக்கப்படுகிறது. இந்த தடுப்பு மருந்து இலங்கையிலே பொறுத்த மட்டுமே 2008ஆம் ஆண்டு தான் எல்லா பிள்ளைகளையும் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. எனவே அதுக்கு முதல் பிறந்தவர்களுக்கு இந்த ருபெல்லா அல்லது கூவைக்கட்டு ஊசி போடுவது, ஜெர்மன் சின்னமுத்து அல்லது மம்ஸ் என்று சொல்லுவோம், கூவைக்கட்டு ஊசி போடுவது இல்லை. எனவே சிறு வயதிலே, அதாவது இந்த விதைகள் வளர்ச்சி அடைகின்ற காலத்திலே இந்த மம்ஸ் எனப்படுகிற கூவைக்கட்டு வருத்தம் ஏற்படுமாக இருந்தால் அது எங்கே ஏற்படும் என்றால் இந்த 2 பக்கத்திலும் கட்டியாக ஏற்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே அந்த விதைப்பைகள் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சிறு வயதிலே. எனவே சிறு வயதிலே இந்த விதைப்பைகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் பெரியவரான பிறகு அந்த விதைப்பையிலிருந்து வருகின்ற இந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படும் ஹோமோனுடைய அளவு குறையலாம். இது மிகவும் முக்கியமானது. சில நேரங்களிலே சில நோய்கள் இருக்கின்றது, இந்த விதைப்பைகள் போதுமான அளவு டெஸ்டெஸ்டரோனை எங்கள் உடலிலே சுரக்கிறது, அது நல்லாக இருக்கிறது. ஆனால் இந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகிற ஹோமோனானது வேலை செய்கின்ற இடத்திலே போய் அங்கே இருக்கின்ற வாங்கிகளுடன் இணைய வேண்டும். அதை நாங்கள் ரிசப்டர் என்று சொல்லுவோம். வாங்கி, அந்த வாங்கியோடு இந்த ஹோமோன் இணைந்துதான் அதற்குரிய தொழிலை செய்ய வேண்டும். சில நேரத்திலே இந்த வாங்கிகளினுடைய அளவு, இந்த ரிசப்டருடைய அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது இந்த ரிசப்டருக்கு எதிரான புற பொருள் எதிரிகள், அது ஆன்டிபாடிஸ் என்று சொல்லுவோம். உடலிலே ஏற்படுகின்ற ஆன்டிபாடிஸ் அல்லது ஓட்டோ ஆன்டிபாடிஸ் என்று சொல்லுவோம். உடலுக்கு எதிராக உருவாகுகின்ற இந்த பிற பொருள் எதிரிகள் ஆன்டிபாடிஸ் அல்லது ஓட்டோ ஆன்டிபாடிஸ் உருவாகி இதன் காரணமாக அந்த ரிசப்டர்கள் எல்லாம் முற்று முழுதாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கின்றது, பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதன் காரணமாக இரத்தத்திலே டெஸ்டெஸ்டரோன் இருந்தாலும்
அதன் மூலமாக ஏற்படுகிற விந்து உற்பத்தி, அதன் மூலமாக உடலில் ஏற்படுகின்ற இந்த பாலியல் தன்மைகள், அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொல்லுவோம். மீசை முளைப்பது, ஆண்குறிக்கு மேலே மயிர் முளைப்பது, கமக்கட்டிலே மயிர் முளைப்பது, அதாவது தோல் குரல் அல்ல தடிப்பாக ஆண்களுக்குரிய குரல் வருவது, எல்லாமே என்னவாக இருக்கின்றது, குறைவாக இருக்கும். இதன் காரணமாக இரத்தத்திலே டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் நார்மல், ஆனால் இந்த விளைவுகள் ஒன்றும் பெறாமல் இருக்கும். எனவே இவை ரெண்டுமே மிக முக்கியமானது. இந்த ஹைப்போகொனாடிசம், அதாவது இந்த விதை பைகள் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், சில பேருக்கு 3 மாசத்திற்கு இந்த விதைப்பையை தூண்டுகின்ற மருந்துகளை கொடுத்து பார்ப்போம். சில பேர் தங்களுடைய இந்த செமினல் ஃப்ளூயிட் அனலிசிஸ் என்றும் SFA என்று சொல்லுவோம், அதாவது இந்த செக்ஸ் பண்ணுகின்ற போது வெளிவருகின்ற அந்த திரவம், அதை நாங்கள் சுக்கில பாயம் என்று சொல்லலாம். இந்த சுக்கில பாயத்தை அவர்கள் சோதித்து பார்க்கின்ற போது அதிலே விதைகள், அதாவது விந்துகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். சாதாரணமாக 1 மில்லி சுக்கில பாயத்திலே, 1 மில்லிலிட்டர் சுக்கில பாயத்திலே ஏறக்குறைய 150 மில்லியன் விந்துகள் இருக்க வேண்டும். இந்த 150 மில்லியன் 150 மில்லியன் விந்துகள் இருக்க வேண்டும், ஏறக்குறைய 15 கோடி. இந்த 150 மில்லியன் விந்துகள் இருக்காவிட்டால் அவராலே ஒரு பிள்ளை பெற முடியாது, அவராலே இன்னொரு பெண் அல்லது மனைவி என்ன செய்ய முடியாது, கருத்தரிக்க முடியாது. அதே நேரத்தில் சில பேருடைய விந்துகள் எல்லாம் நோடாது, மோட்டைல் நான் மோட்டைல். சாதாரணமாக ஒரு விந்து தன்னுடைய வேலையை செய்வதற்கு 70% விந்துகள் மோட்டைலாக ஓடக்கூடியதாக இருக்க வேண்டும். 70% விந்துகள் ஆக்டிவாக இருக்க வேண்டும். இந்த மோட்டைல் இல்லாமல் ஆக்டிவ் இல்லாததுக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு குறைவாக இருப்பதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே இப்படிப்பட்டவர்கள் மருந்துகளை குடித்து கொண்டு இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற இந்த ஹோமோனை அவர்கள் பரிசோதித்து பார்ப்பது மிக மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், அவருக்கு பிள்ளைகள் பிறக்காது. தொடர்ச்சியாக அவர் என்ன முயன்றாலும் அது அவ்வளவு சாத்தியப்படாது. அது மிக மிக முக்கியம். சில பேர் இந்த விந்துகள் ஓடாது, விந்துகள் உயிர்ப்பில்லை, ஆக்டிவ் இல்லை, விந்துகளின் எண்ணிக்கை குறை, இவர்கள் போய் IVU என்று சொல்லப்படுகிற ஒரு முறை மூலம் கருத்தரிக்க பார்ப்பார்கள். ஆனால் அது உசிதமில்லை, ஏனெனில் விந்துகள் ஓடாது. IVU என்றால் என்ன, ஒரு பாலினுடைய அல்லது கணவனினுடைய விந்தை நாங்கள் எடுத்து அது மனைவியினுடைய யோனி பகுதிக்குள் ஒரு குழாய் மூலம், ஒரு டெஸ்ட் டியூப் மூலம் நாங்கள் அனுப்புவோம். இதைத்தான் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லி IVU என்று சொல்லுவோம். எனவே இந்த முறை மூலம் இது சரி வராது. கனவியர் கதைத்திருக்கிறார்கள், ஆனால் விந்துக்களுடைய அளவு குறைவே. விந்துக்குள் அளவு குறைந்தால் அங்கு கருத்தரிக்க வேண்டிய சந்தர்ப்பம் மிகவும் குறைவு. அதே நேரத்தில் விந்துகள் ஓடாவிட்டால், நான் மோட்டைல் ஓடாமல் இருந்தால், அந்த விந்துகள் உடலுக்கு அந்த கருப்பையினுடைய ஓடி ஃபெலோப்பியன் நாளத்தினூடாக ஓடி அந்த மூட்டையை கருத்தரிக்கிற சந்தர்ப்பமும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. எனவே இதை நீங்கள் முக்கியமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், கவனித்து கொள்ள வேண்டும், கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்திலே பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். எனவே நேயர்கள், இந்த நிகழ்ச்சியுடன் பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்லே பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.